விஜய் மாசா தெரியுறாரு, உதயநிதி அந்த மாசை எதிர்கொள்ள முடியுமா? கண்டிப்பா முடியும். உதயநிதி அடிப்பார் கண்டிப்பா. ஆனா ஒன்னு சொல்லிட்டுங்களா, அவர் விஜய் மாஸ் ஆக்டர். இதை நீங்க ஏற்றணும். ஆமா, he is not a mass leader in politics. சரி, உதயநிதி மாஸ் லீடரா? அவர் மாஸ் லீடரா? கலைஞர் ஏங்க நீங்க பாருங்க. வணக்கம் மக்களே. விஜயன் ஒரு நடிகராக தான் இருந்தார். ஆனால் இப்போ மக்களுக்காக மக்கள் பணியாற்ற வந்திருக்காரு. உதய் அவர்கள் சந்தானத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நடிகர். சந்தானம் மட்டும் அவர் படத்துல நடிக்கலைன்னா அவர் படங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறது மக்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அதே போல விஜய் அண்ணா 234 தொகுதியில 108 தொகுதியில 35% வாக்கு பெற்று மாபெரும் வெற்றி அடைந்து தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்காரு. அதே போல உதயநிதி அவர்கள் அவங்க தாத்தாவோட தயவுனாலையும் அவங்க அப்பாவோட ஆதரவுனாலையும் வெறும் எம்எல்ஏ தான் இருக்காரு. எப்படி வெறும் எம்எல்ஏ தான் இருக்காரு. விஜய் அண்ணா பின்னாடி இருக்கிறவங்க மக்கள் கூட்டம். உதய அவர்களின் பின்னாடி இருக்கிறவங்க 200 ரூபா ஊப்பிங்க. நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கலன்னா உங்க பக்கம் நாளைக்கு ஒருத்தம் கூட நிக்க மாட்டான். விஜய் அண்ணா நடிச்ச படங்கள் எல்லாம் மாபெரும் ஹிட்டு. ஆனா உதய அவர்கள் நடிச்ச 6 படமும் அட்டு ஃபிளாப்பு. அவர் அடைஞ்சிருக்கிற ஒரு உயரத்தை உங்களால கனவுல கூட அடைய முடியாது. எதிர்பார்க்காதீங்க ஐயா. உங்களுக்காக இது கிரேட் லீடர்னா என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை எதிரிங்க வந்தாலும் நின்ன இடத்துல நின்று அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறோம் தான் ஒரு லீடர். உங்களை போல 2 வார்த்தை பேசணும்னு எந்திரிச்சு ஓடுறவங்க கிடையாது லீடர். நாளைக்கு ஒரு டைம் இதை பேசும்போது 1க்கு 100 தடவை யோசிச்சு பேசுங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா என்ன பிடிச்ச அவ்வளவு கோடி பேர் இருக்காண்டா வெளியில. முடிஞ்சதோட சொல்ற பாப்போம்.